ஃப்ரெண்ட்ஸ், இது பொங்கலுக்கு வாங்கின சிறுகிழங்கு. இதை வந்து இந்த டைப்பில் நீங்கள் ஒரு ட்ரிப்பாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிரு கிச்சன் அண்ட் vlogs. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 350 கிராம் அளவுக்கு சிறுகிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் நல்லா ஒரு 3-4 ட்ரிப்பு தண்ணி வச்சு நல்ல தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் குக்கரில் வேக வைங்க. இதில் வந்து நிறைய மண் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான தண்ணியில் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி வந்த பிறகு குக்கரில் வேக வச்சு ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் விசில் நின்று நல்லா ஆறின பிறகு கிழங்க உரிக்க ஆரம்பிச்சிடலாம். கிழங்கு நல்லா வெந்துட்டுனா இந்த மாதிரி ஈஸியாக உரிக்கிறதுக்கு வந்துடும். எனக்கு வந்து உரிக்கிறதுக்கு என் பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஒன்று நான் உரிக்கிறேன். மீதி எல்லாமே என் பிள்ளைங்க தான் எனக்கு உரித்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி உரிக்கிற வேலையை பிள்ளைங்கிட்ட கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. நல்லா ஆறின பிறகு பிள்ளைங்கிட்ட கொடுங்க. அவங்க ஈஸியாக உரித்து கொடுத்துருவாங்க. கொஞ்சம் பெரிய கிழங்கா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. சின்ன கிழங்கா இருந்துச்சுன்னா கட் பண்ணணும் தேவையில்லை. நம்ம அப்படி பொரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து தோலெல்லாம் உரிச்சதுக்கு பிறகு ஒரு ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பொரிக்க ஆரம்பிங்க. இதில் வரும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எங்கள் ஊரில் வந்து பொங்கலுக்கு ஸ்பெஷலாக கண்டிப்பாக அந்த சிறுகிழங்கும் கண்டிப்பாக இருக்கும். இந்த சிறுகிழங்கு வந்து கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி தான் பொரித்து சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக சாம்பாருக்கும் இந்த சிறுகிழங்குக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து சாம்பாரும் சிறுகிழங்கும் தான் வச்சுருந்தேன். சாம்பாரும் சிறுகிழங்கும் வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லேசாக அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டே வதக்கி விடுங்க. இதில் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. எண்ணெய் மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் சேர்த்தா தான் இதுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதை லேசாக வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இது வந்து அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மட்டும் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் கிண்டி கொடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு. இப்படி கிண்டி கொடுத்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கிண்டி விட்டு அப்படி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயுடைய ஃப்ளேவர் வந்து இதில் சேர்ந்துச்சுன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு நாள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.